ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நவீன டைரிஸில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறீங்க. சப்பாத்தியும் ஒரு மொச்சப்பயிரில் ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இப்போ வந்து கோதுமை வந்து அரைச்சிட்டு வந்துருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து சளிச்சு வச்சுக்கிறாங்க. அது நல்லா வந்து சளிச்சு வச்சுக்கிட்டேன்னா தான் நல்லா அந்த தவிடு மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம என்ன வேலை பார்த்தாலும் லயா வந்து என்ன செய்வானா அப்படி வந்து படுத்துக்குவோம். நல்லா ஒரு ஸ்லீப்பியாக இருக்கா. மார்னிங்லாம் அப்படி தான் லைட்டாக ஒரு கண்ணை முழிச்சு பார்ப்பான். நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு போயிடலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயம் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். நான் பீலரில் வச்சு நான் வந்து வெங்காயத்தை வந்து நான் பீல் பண்ணிக்கிறேன். நான் வந்து சைடு பை சைடாக என்ன பண்ணுறேன்னா, கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் மாவு பிணைஞ்சு வச்சுக்குவோம் சப்பாத்திக்கு. கொஞ்சம் நேரம் நல்லா அது ஊறிச்சுன்னா நல்லா வரும் சப்பாத்தி. அதுக்காக வந்து நான் ஒரு 2 கப்பு வந்து மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா நான் ஆட் பண்ணுறேன். வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த பயிரை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதை என்னமோ போர் முச்சன்னு சொன்னாங்க. அது ஒரு ஃபார்ம் லேண்டில் விளைஞ்சது. எல்லாமே ஃபார்ம் லேண்டில் தான் விளைஞ்சது. இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறணும். வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கல்லில் வந்து இடித்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் கட் பண்ண மாட்டேன் எப்போயுமே. சின்ன வெங்காயத்தை வந்து லைட்டாக வந்து இடிச்சுட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நிறையா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரிச்சு மேலே வராமல் இருக்கும். இந்த மாதிரி இதை ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாத்தையும் இடித்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணணும், இந்த கல்லை வந்து கையோடு கழுவி எடுத்து வச்சிடணும். எப்படின்னா ரொம்ப இதாயிரும். வேக வச்ச பயிரை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியினால் செக் பண்ணிக்கிறேன் நல்லா வெந்துருச்சாங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு கொஞ்சம் அமுத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு நம்ம போயிடலாம். அதே குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இடித்து வச்சுருக்க நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வந்து தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மிளகாத்தூள் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆட் பண்ணுவோம். இது எப்படி அரைக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இதில் வந்து எல்லாமே இருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் வேறு என்னென்ன இதை நம்ம போடுவோமோ அது எல்லாமே இதில் இருக்கும். கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு குக் பண்ணுங்கள். நான் எண்ணெய் வந்து ரொம்ப ஆயில் வந்து கம்மியாக தான் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த வேக வச்சுருக்க அந்த பயிரையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 1/4 மூடிக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தேவைக்கான கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியமான இருக்கிறதுனால
நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ்னால் நம்ம வாட்டர் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு விசில் வந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சைடு வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து திரட்டிக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு இந்த மாதிரி ரவுண்ட் பாலாக போட்டு சப்பாத்தி வந்து எடுத்துக்கணும். நாங்கள் கொஞ்சம் மினி சைஸாக தான் நாங்கள் செய்வோம். ஒரு சில பேர் இந்த தோசைகளுக்கு அளவுக்கு செய்வாங்க. மினி சைஸை தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் ஆயில் வந்து விட்டுக்கோங்க. போத் சைடு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆகிட்டு ரெடி ஆயிரும்.